வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஏஎல்பிக்கான டேர் 1 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேர் 2க்கான டேட்டுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ஆனது நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,799 வேக்கன்சியோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணி முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு. இதில் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 29ஆம் தேதி வரை நவம்பர் மாதம் 2024 வந்து நமக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து 26 பிப்ரவரி 2025 இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த டேட்டுக்கான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏஎல்பிக்கான ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டேட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை 2 நாள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் மாதத்துக்கான 19, 20 இந்த 2 தேதிகளில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேஸ்க்கு முன்னே வந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 10 டேட்ஸ்க்கு முன்னே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது வந்து அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான மெடிக்கல்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். இப்போ வந்து ஏஎல்பிக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் எந்த ஜோனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் எல்லா ஜோனுக்கான ரிசல்ட்டுமே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து திருவனந்தபுரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்களா, உங்களுக்கு கீழே வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கான ரிசல்ட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், இதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரோல் நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே 18 தான் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிடிஎஃப்பில் இந்த இடத்துல வந்து செக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய நம்பரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர் மார்க் மாதிரியாக காட்டுது பாருங்களேன். இதே மாதிரியாக உங்களுக்கு வந்து காட்டிடும். நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிரும். அதனால தான் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கட் ஆஃப் வந்து கீழே கொடுத்துருப்போம் பாருங்கண்ணே. அதுக்கு நேராகவே கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன யூஆர், எஸ்டி, ஓபிசிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து சென்னை ஏஆர்ஓக்கு இப்படி காட்டியிருக்காங்க. நீங்கள் பக்கத்துலேயே கிளிக் பண்ணி இன்னொரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை பற்றின நெக்ஸ்ட்டு வர அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்கிற அனைத்து ஜாப்ஸையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம கொடுத்த ஜாப்புக்கான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் டேட் எப்போ, அட்மிட் கார்டு எப்போ வருது, உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல் இன்ஃபர்மேஷனையும் அதில் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.